இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate on one portion and we are going to see what the Lord has to say for today. இன்னைக்கு தேவன் நம்மோடு என்ன பேச போகிறார், என்ன இடைப்பட போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே உங்கள் உள்ளத்தை திறந்த வண்ணமாய் ஆவியானவரே என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் அந்த கால வேளையில் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு மார்க் 2ஆம் அதிகாரம், மார்க்கின் தி காஸ்பல் ஆஃப் மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். 1-12ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் நான் இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் தமிழில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் வசனத்திலிருந்து, And again he entered Capernaum after some days, and it was heard that he was in the house. Immediately many gathered together, so that there was no longer room to receive them, not even near the door, and he preached the word to them. Then they came to him, bringing a paralytic who was carried by 4 men, and when they could not come near him because of the crowd, they uncovered the roof where he was. So when they had broken through, they let down the bed on which the paralytic was lying. When Jesus saw their faith, he said to the paralytic, Son, your sins are forgiven you. Son, your sins are forgiven you. And some of the scribes were sitting there and reasoning in their hearts, Why does this man speak blasphemies like this? Who can forgive sin but God alone? But immediately when Jesus perceived in his heart that they reasoned thus within themselves, he said to them, Why do you reason about these things in your hearts? Which is easier to say to the paralytic, Your sins are forgiven you, or to say, Arise, take up your bed and walk? But that you may know that the Son of Man has power on earth to forgive sins, he said to the paralytic, I say to you, Arise, take up your bed and go to your house. Immediately he arose, took up the bed and went out in the presence of them all, so that all were amazed and glorified God, saying, We never saw anything like this. Praise God. நான் சுவாசிக்கிறேன் நீங்கள் தமிழில் வாசித்திருப்பீர்கள் என்று சொல்லி. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பார்க்கும்படி வந்திருக்கிறோம். மனிதனுடைய வார்த்தை ஒன்றும் செய்யாத ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தை எங்களை அநேக நேரங்களில் அது உருவாக்குகிற வார்த்தையாக இல்லை. ஆனாலும் இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நீர் ஆண்டவர் உம்முடைய வசனத்தை அனுப்புவீராக, எங்களை அழிவுக்கு தப்புவித்து எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைத்து ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்வீராக. In Jesus' name I pray. Amen. Amen. Hallelujah. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த பகுதியை சற்று முன்பு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வாசித்திருக்கிறீங்க. ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறதையும் நீங்கள் கேட்டீங்க. ஆமென். கர்த்தர் ஒரு சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து நம்மோடு பேசுவாராக. நாம் இந்த பகுதியை ஒருவேளை அதிகமாய் வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேளையில் let us open our ears and hearts, நம்முடைய செவிகளையும் நம்முடைய இருதயத்தையும் திறந்து
ஆவியானவர் மீண்டும் என்ன நம்மோடு பேச இருக்கிறார் அந்த காலவெளியில் என்று ஒரு விஷயம் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்துவோமானால் நிச்சயமாய் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப களைத்து பிஸியாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். செய்து முடித்த பிறகு இந்த இடத்துல கப்பர்நகூம் என்ற அவருடைய இடத்திற்கு வந்து அவர் வீட்டிற்குள்ளே நுழைந்து அந்த வீட்டிற்குள்ளே வந்தபோது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இயேசு ஒருவேளை ஊழியத்தெல்லாம் முடித்து களைத்து போய் ஆண்டவர் ஒரு ஓய்வு எடுக்கும்படி ரெஸ்ட் பண்ணும்படி வந்திருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளே. அல்லேலூயா. Jesus may have entered the house to have some rest after a busy day, a busy time with the people ministering. ஊழியம் செய்து அநேகருக்கு சுகத்தை கொடுத்து நிறைய காரியங்களை செய்து கர்த்தர் ஓய்வு எடுக்கலாம் என்று ஒருவேளை வீட்டிற்கு வந்திருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, 2ஆம் வசனம் சொல்லுகிறது immediately. அல்லேலூயா. 1ஆம் வசனம் சொல்லுகிறது இயேசு வீட்டிற்குள்ளே வந்தபோது இதை கேள்விப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. And it was heard that he was in the house. கேள்விப்படுகிறார்கள் இயேசு வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கேள்விப்பட்ட போது நல்ல கவனிங்க, அந்த அந்த வட்டாரங்களிலே ஜனங்கள் கேள்விப்பட்ட போது இயேசு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட போது உடனடியாக அடுத்த வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது immediately many gathered together so that there was no longer room to receive them. அந்த வீட்டை சுற்றிலும் அந்த வீட்டை நெருக்கப்படுத்தி அநேக திரளான கூட்டங்கள் வந்து இயேசுவை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்கள், இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த இடமெல்லாம் கூட்டம் நிரம்பி இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, wherever Jesus is. இயேசு எந்த இடத்தெல்லாம் இருக்கிறாரோ, இயேசு எங்கெல்லாம் காணப்படுகிறாரோ அங்கே அவர் என்ன செய்கிறாரு? கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் அவரிடத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஒருவேளை அவர் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தாலும் கூட அவரிடத்தில் இருக்கிற அந்த வல்லமை, அவரிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம், அவரிடத்தில் இருக்கிற அந்த தன்மை ஜனங்களை அவரிடத்தில் அவர் பக்கமாய் ஈர்க்க செய்கிறது. பிரியமானவர், இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஆமென். ஒருவேளை நாமும் கூட அந்த மாதிரி தான் கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடினாலே ஜனங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு என்னுடைய பிரசங்கம். ஜஸ்ட் ஐ வாண்டட் யூ டு அப்சர்வ். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் களைத்து போயிருந்த போதிலும் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு அவரை ஒருவேளை ஓய்வெடுக்க முடியாதபடி இயேசுவை அந்த வீட்டை நெருக்கினார்கள். வசனம் சொல்லுகிறது அந்த வாசலில், அந்த வீட்டு வாசலில் இனி நுழையவே கூடாதபடி, மக்கள் நுழையவே முடியாதபடி அந்த அளவுக்கு அது திரள் கூட்டமாய் காணப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஒரு சின்ன வீடா இருந்திருக்கலாம் ஒருவேளை. அல்லேலூயா, praise the Lord. No one could enter into the house any longer because there was full of people. It was crowded. Hallelujah, praise the Lord. அப்ப இதை பார்த்தபோது இயேசு என்ன செய்கிறாரு? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே கிறிஸ்து நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்கிறவர் அல்ல. என்னை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நிலையில இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் தேடி போவீர்களானால், இயேசுவை தேடி ஓடி அவரிடத்தில் சேருவீர்களானால், நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, அல்லது அவர் எப்படிப்பட்ட, ஒருவேளை இந்த இடத்தில் அவர் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு இருந்தாலும் அவரிடத்தில் சேருகிறவர்களை அவர் ஒருபோதும் தள்ளி ஒதுக்குவதே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எந்த நேரம் அதான் பைபிள் சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர் நம்மை போலவே எல்லா ரீதியிலும் சோதிக்கப்பட்டவராய், பாவம் செய்யாதவராய்,
அவர் என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பிரதான ஆசாரியராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகவே எபிரேயருக்கு எழுதினவர் என்ன சொல்றாரு? நீங்க எந்த நேரமும் எந்த வேளையிலும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போகலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, எனி டைம் எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இயேசுவை தேடி போனவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை, அவர் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. இந்த நேரத்தில் வராதீங்க, நான் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளல. ஒருவேளை மனிதர்கள் அப்படி செய்யலாம், ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யலாம், ஒருவேளை ஊழியக்காரர்கள் அப்படி செய்யலாம். அல்லேலூயா, அவர்கள் மனிதர் தானே. பிரைஸ் தி லார்ட். இல்லை நான் ஓய்வெடுக்கணும் ஏன்னா, ஒருவேளை அப்படிலாம் இருக்கலாம், பாஸ்டர் அப்படி இருக்கலாம், உங்களுக்கு அறிந்தவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், எல்லாவற்றுக்கும் மேல ஒருவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, இயேசு இருக்கிறார். ஆகவே தான் உங்க ஃபோக்கஸ் எந்த மனிதன் மேல வைக்காதீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எந்த ஒரு இவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, இவர் எனக்கு ஏதாவது சொல்லி என்னை பலப்படுத்த மாட்டாரா, இவர் எனக்கு ஏதாவது, ஏன்னா மனிதன் தான். சொல்லுங்க பக்கத்துல, மனிதன் தான், தேவன் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம மனிதனை அதிகமாய் நம்பி காரியங்களை செய்வோம், எதிர்பார்த்து ஓடுவோம் என்று சொன்னால் நம்ம ஏமாந்து விடுவோம், கைவிடப்படுவோம். நீங்க இயேசுவை பாருங்கள். அவர் ஒருவேளை ஓய்வெடுக்க வந்தாலும் கூட அவர் வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே திரளான கூட்டம் அவரை தேடி வந்தபோது ஒருவரையும் அவர் புறக்கணிக்கவே இல்லை. அல்லேலூயா, ஒருவரையும் அவர் தள்ளி ஒதுக்கவே இல்லை. ஆகவேதான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், எப்பொழுதும் இயேசுவை நாடுங்க, இயேசுவை தெரியுங்களா, நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. அல்லேலூயா, எஸ், that is definitely amen. நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க இயேசுவை தேடினா. அல்லேலூயா. ஒருவேளை மனிதனை தேடினா, நீங்க நம்பி ஓடுகிற, நீங்க நம்பி இருக்கிற ஒரு மனிதன் கூட உங்களை கைவிடலாம். மலை போல அது ஒரு மனிதனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லலாம், அந்த மாதிரி மனிதன் கூட உங்களை கைவிடலாம். ஆனா இயேசு ஒருபோதும் கைவிடவே மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார், இயேசு ஒருபோதும் உங்களை ஒதுக்கி தள்ளவே மாட்டார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தார் பாருங்க. ஆனாலும் கூட்டத்தை பார்த்த உடனே அவரை தேடி வராங்க. எதற்கு தேடி வராங்க? இயேசு எதற்கு தேடி வராங்க? ஒருவேளை அன்னைக்கு இருந்த கூட்டத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நம்பர் 1 வியாதியஸ்தர்கள் நிறைய வந்திருப்பாங்க. இவர் சுகம் கொடுக்கிறாரு, இவரிடத்தில் அற்புதம் இருக்குது, இவர் ஏதோ அதிசயம் செய்யறாரு, வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறாரு, இவர்கிட்ட போனா சீக்கு நல்லாவது அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு தேவையோடு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, ஒரு தேவையோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம அப்படித்தான் அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி போறோம்? தேவையோடு போறோம். அல்லேலூயா, தேவை இருந்தா தான் போறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த நாட்களிலே ஏன் அவ்வளவு கூட்டமா இருந்திருக்கிறது? ஒருவேளை இயேசு ரொம்ப பிரபலமானவர், அநேக அவருடைய கீர்த்திகள் எங்கும் பரவி இருக்கிறபடினால அவரை பார்க்கலாம் என்று கூட சிலர் வந்திருப்பார்கள். இன்னைக்கு நாம அப்படித்தானே, பிரபலமான ஜனங்கள், நடிகர்கள், இப்படி பெரிய ஆர்டிஸ்ட், ஃபேமஸ் பீப்புள் வந்தா அப்படி நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம்னு நினைப்போம். அல்லேலூயா. என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரியும், பார்த்துருக்கிறேன், இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா எப்படியாவது போய் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கலாம் அப்படின்ற இந்த உலகம் இருந்தது. அல்லேலூயா. நீ யார் பக்கத்துலேயும் நிற்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலை வந்து விட்டு, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏதாவது பிரபலமான ஆட்கள் வந்தா அந்த அளவுக்கு போய் பார்க்கணும், பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை மனிதர்களுக்கு இயல்பாய் உண்டு. ஆனா இயேசுவை அன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டமும் நெருக்கி இருக்கும். ஃபேமஸா இருக்கிறாரு, ஒரு அற்புத அடையாளம்லாம் செய்யறாராம், என்னென்னமோ செய்யறாரு. அல்லேலூயா. என்னென்னமோ போதிக்கிறாரு வித்தியாசமா அப்படின்னு சொல்லி இவரை பார்க்க யாருன்னு பார்த்துருவோமே அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம். அல்லேலூயா. சகேயு என்ற ஒரு குள்ளன் இருந்தான், அவனும் அப்படிதான். என்ன செய்தான்? அந்த இடத்துலையும் பாருங்க, இயேசு கிட்ட நெருங்கவே முடியல, திரளான கூட்டம். அல்லேலூயா. சகேயு உள்ளத்துல ஒரு வாஞ்சை, இவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. இது இயேசுவை நான் பார்க்கணும்,
இவரை பற்றி என்னென்னமோ நான் பார்க்குறேன், வாசிக்கிறேன், கேள்விப்படுறேன், சொல்கிறாங்களே. I want to have an encounter with Jesus Christ. Hallelujah. I want to have a personal relationship with Jesus Christ. இயேசுவோடு நான் அவரை பார்க்கணும். Hallelujah. அவரை தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை சகேயுவுக்கு. அவன் பிரயாசப்பட்டு அவன் குள்ளனா இருக்கிறபடினால ஒரு மரத்தின் மேலே ஏறி இயேசுவை அவன் தேடி ஓடுகிறதை போல காணப்படுகிறது. ஆச்சரியம் என்ன, இவன் சிரமப்பட்டு இவரை அவ்வளோ ஃபேமஸ் ஆண்டவர் இயேசுவோ, அவரிடத்தில் நெருங்கவே முடியல. இவனுடைய பலவீனம் அவரை நெருங்க முடியாதபடி செய்து விட்டது. என்ன பலவீனம்? பிசிக்கலி he was a short man, ஒரு குள்ளனா இருந்தான், நெருங்க முடியல. கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்கிறான். ஆனா இயேசு என்ன செய்தார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அங்கதான் நம்ம ஆண்டவர் இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. அவர் கூட்டம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, சடிதியா நின்று சகேயுவை பார்க்கிறாரு. சகேயுவே நீ கீழே இறங்கி வா. அல்லேலூயா. கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? உன் வீட்டுக்கு வருகிறேன். அல்லேலூயா. I will come to you. I will come to your house. You have the desire. You just want to have a glimpse of me. நீ என்னை பார்க்கணும் என்று தான் ஒரு வாஞ்சையாய் நினைத்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீ ஏறி வந்தாய். நீ கவலைப்படாத, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சகேயுவை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிதான் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். திரளான கூட்டம் வியாதி சுகப்படுத்தும்படி ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து தான் வருகிறார்கள். ஏதாயும் இந்த இயேசு கிட்ட இருந்து கிடைக்கும், ஒருவேளை அற்புதத்தை பெற்ற உடனே போயிடுவாங்க. அப்படிதான் ஒரு 10 குஷ்டரோகிகள் இருந்தார். இயேசு அவர்களை பார்த்து மனம் இறங்கி சுகப்படுத்துறாரு. அல்லேலூயா. போறாங்க 10 பேரும், பார்க்கறாங்க சுகம் வந்துருச்சு. சுகத்தை பெற்ற உடனே அவ்வளவுதான் சுகத்தை பெற்று கொண்டதோட 9 பேர் போயிட்டாங்க. அல்லேலூயா. மீதி ஒரே ஒரு நபர் தான் ஓடி வந்து ஐயரே என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்து நன்றி என்று சொன்னார். ஒரு வார்த்தை, தேங்க்யூ. அல்லேலூயா. அப்படிதான் இயேசுவினுடைய வாழ்க்கை இருந்தது. திரளான ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். திரளான மக்களுக்கு எல்லாரும் ஏதோ எதிர்பார்த்து தான் வருகிறார்கள். பிரியமானவர்களே, எதிர்பார்த்தவைகள் கிடைத்த உடனே அவர்கள் போய்விடுவார்கள். அல்லேலூயா. எதிர்பார்த்த காரியத்தை பெற்றவுடனே அவர்கள் என்னது, ஒருவேளை இந்த 10 குஷ்டரோகியை பாருங்க, அதுல 9 பேர் நன்றி சொல்லாமலே போய்விட்டார்கள். கிடைச்சது போதும், எனக்கு இயேசு ஏன் வேணும், எதற்கு இயேசு வேணும், ஏதாகிலும் எனக்கு அவர் தந்து என்னை ஆசீர்வதித்தால் போதும், அது வரைக்கும் நன்றி சோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. அதுல ஒருத்தன் நான் குஷ்டரோகி ஓடி வந்து நன்றி சொன்னான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா இருப்பினும் அதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு தெரியும் அவர் வந்த நோக்கம். அவரை தேடி வந்தவர்களை அவர் தேவைகளை சந்திக்காமல் விடவே இல்லை. ஒரு சமயம் அப்படிதான் 4000 பேர் ஒரு பக்கிட்டு 5000 பேர் இன்னொரு முறை கூடவே வந்துட்டாங்க. இயேசு கூட பிரசங்கத்தை கேட்கிறாங்க. டவுன்ல இருந்து தூரம் வந்துட்டாங்க, உணவு இல்லை. சீஷர்கள் சொல்லுகிறாங்க, இயேசுவே இருட்டிக்கிட்டு போது, சீக்கிரம் அவர்கள் எல்லாம் வீடு திருப்பி வச்சிருங்க, இல்லைன்னா கஷ்டம். இயேசுவின் வார்த்தையை கேளுங்கள். இயேசு சொல்றாரு, அவங்கள வெறுங்கையா நான் அனுப்பக்கூடாது. அல்லேலூயா. என்னை நம்பி வந்துட்டாங்க, வார்த்தையை கேட்க வந்துட்டாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, நான் வெறுமையா அனுப்ப மாட்டேன். அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு, சாப்பாடு ஏதாவது இருந்தா கொடுங்க. ஆண்டவர் நிறைவாய் அனுப்புகிறது. இதான் இயேசு. அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி. இன்றைக்கும் நீர் அப்படிப்பட்ட தேவனாதான் இருக்கிறேன். நீ இன்றைக்கும் உண்மை உள்ளவர், இன்றைக்கும் நீ நல்லவராய் இருக்கிறேன். ஒருவேளை கோவிட் பேண்டமிக் இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நாங்கள் தள்ளப்பட்டாலும் இயேசுதான். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒருபோதும் மறந்து போவாதீர்கள். அவர் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவரை தேடி வந்தவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. அவருக்கு தேவையை சந்திக்கிற நல்ல தேவன் தேவன். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு என்ன செய்யறாரு, அவர்களை புறக்கணிக்கல. கூட்டம் வந்த உடனே நல்லா கவனிங்க, நான் ஒரு காரியத்தை இங்க பார்க்கிறேன். எது முக்கியம் அதை செய்யறாரு ஆண்டவர். எது முக்கியம், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், இதுதான் நீங்க கவனிக்க போறீங்க. அல்லேலூயா. எல்லாரும் தேவையோட வந்திருக்கிறாங்க. Everybody is there, there's a huge crowd and
large crowd people were there, they were seeking something, they have some, illness, sickness, diseases, they want something, they want blessings from the Lord, they want healing. Hallelujah. ஏதாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று ஒரு தேவையோடு வராங்க. ஆனா வசனம் இங்க சொல்லுகிறது, அல்லேலூயா, 2ஆம் வசனம் பாருங்க, வாசல் அடைக்கப்பட்ட அளவில் கூட்டம் கூடி இனி யாரும் நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கம் இருக்கிறது, தேவையில. இயேசு இதை கண்டபோது and he preached the word to them. Hallelujah. அவங்க ஏதோ சுகத்திற்கு வந்திருக்கிறாங்க, ஏதோ தேவையோ வந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதம் ஆண்டவரே இது அதுன்னு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே கையை நீட்டி உடனே அற்புதமோ அடையாளமோ எதையும் செய்யாம அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த சமயத்துல தான் எது தேவையானதோ, எது முக்கியமோ, எது இன்றைக்கு உனக்கு அவசியம், ஆண்டவர் அவருடைய வார்த்தையை போதிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, you may have a lot of needs in your life. You may in a jobless condition. Hallelujah. நீ வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது பல சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கலாம், பல மாம்ச தேவைகளோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு தேவையான காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை உனக்கு தேவையா இருக்கிறது. Hallelujah. The only thing that you need is the word of God. Hallelujah. தேவனுடைய வசனம் உனக்கு தேவையா இருக்கிறது. நீ சாப்பிடுகிற உணவை காட்டிலும், நீ வைத்திருக்கிற ஆஸ்திகளை காட்டிலும், நீ சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த பணத்தை காட்டிலும், உன்னுடைய சொத்து சுகத்தை காட்டிலும் இயேசு சொல்லுகிறார், உனக்கு தேவையானது என்னது? தேவனுடைய வார்த்தை. Hallelujah. The word of God, the living word of God. ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் தான் நமக்கு தேவையா இருக்கிறது. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல, என்னது? கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பேன். ஹல்லேலூயா. வெறும் சாப்பிடுகிறதுனால நான் பிழைக்கிறது அல்ல, வெறும் ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தினாலே நான் பிழைத்துவேன் என்று நினைக்காதே. ஏதோ உனக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் என்று நீ பிழைத்துருவாய் என்று நினைக்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. You shall live by the word of God. இதனை கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய தேவையோடு வருகிறார்கள். அவருடைய தேவை பல காரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நாம அப்படிதான். ஏதாவது ஜெபத்திற்கு போன, ஆண்டவரே ஏதாவது எனக்கு கொடுத்து, ஆண்டவரே இந்த தேவை, இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இது எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவையோடு நம்ம போகிற, ஆண்டவர் என்ன செய்யறாரு? உனக்கு தேவை தேவ வார்த்தைன்றார். அல்லேலூயா. உனக்கு தேவை என்னுடைய வசனம். அல்லேலூயா. வார்த்தை எடுத்து சாப்பிடு, இந்த வார்த்தை எடுத்து தியானி, இந்த வார்த்தை எடுத்து வாசி, வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து இதை ஸ்டடி பண்ணு. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகத்தில் போட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதே உனக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஆரோக்கியம். It shall bring health to your bone, to your physical condition. The word of God. Hallelujah. I will heal you by sending forth my word, says the word of God, says the Lord. Hallelujah. வசனத்தை அனுப்பிதான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரலான கூட்டம் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க, தேவையோடு நிற்கிறாங்க. இயேசு என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு பிரசங்கத்தை, வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். I just wanted to run through this portion. இந்த பக்தியை அப்படியே நான் ஒவ்வொன்றாய் தேவன் என்ன சொல்லுகிறாரோ உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அதில் 2 சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I don't have exact figure. 3, it could be 3, it could be 4. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொல்றாரோ அப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. முதல் காரியத்தை பார்த்தோம், இயேசுவை தேடி போகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் ஒருபோதும் அவர்களை புறக்கணிக்கவே மாட்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீ எந்த மாதிரியான சூழ்நிலை நீ அகப்பட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில நீ இருந்தாலும், என்னை ஏற்றுக்கொள்வாரா? இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? உன்னை தாழ்த்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இயேசுவே என்று அவருடைய பாதத்தில் விழுந்து பார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உன்னை அரவணைக்க, அணைத்துக் கொள்ள, முத்தமிட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. That is number 1. Praise the Lord. இரண்டாவது பாருங்க, the word of God.
கர்த்தருடைய வார்த்தை இங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் இயேசு. எடுத்ததும் அற்புதம் அடையாளம் செய்யல, எடுத்ததும் இதோ இவங்க தேவையில வந்திருக்கிறாங்களே, அங்க ஓடி போய் அவங்க 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 தேவைகளை சந்தித்து அங்க ஓடி போய் கையை வச்சு சுகப்படுத்தி அப்படிலாம் அது செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய பிரச்சனைகள்லாம் முதல் தேவை என்ன தெரியுமா? இல்லையா? வார்த்தை, வசனம். அவர் வசனத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு சம்பவத்துக்குள்ள நம்ம போறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல இப்படியாக அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில, இப்படியாக வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிற வேலையில சடுதியாக ஒரு சம்பவம், ஒரு காரியம் நடக்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு விஷுவலா நீங்க பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஆண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர் வீட்டுல. திடீர்னு மேல கூரை சத்தம் கேட்குது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு சத்தம். நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், திடீர்னு மேல ஒரு சத்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கூரை என்ன செய்யப்படுகிறது? சத்தம் விட்டு யாரோ என்ன பண்றாங்க? திறந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல கூட்டங்க ஓடிக்கிட்டு இருக்கு, மீட்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரேயர் ஓடிக்கிட்டு இருக்கு, பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு கூரையை யாரோ பிரிக்கிறாங்க. நான் திருடன் உள்ள வர போறானா? ஆமென். ஆண்டவர் பார்க்கிறாரு, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. பார்க்கிறாரு. 4 பேர் என்ன செய்யறாங்க? ஒரு பேரலைஸ், கை கால் வராதவன், அடுத்த படுக்கையா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொந்தமா தானாலே வந்து என்ன செய்ய முடியாது, இயேசு கிட்ட வந்து நிக்க முடியாது. 4 பேர் அவனை தூக்கி நடக்கிற சம்பவம் என்னன்னா உங்களுக்கு தெரியும். வாசல் வழியா நுழைய முடியல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க நான் விசுவாசத்தை பார்க்கிறேன், விசுவாசத்தை பார்க்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசம் இது? அல்லேலூயா. ஆங்கிலத்தில் எழுதியிருக்க faith that breaks the barrier. faith breaks barrier. அல்லேலூயா. தடைகளை உடைக்கின்ற மேற்கொள்ளுகிற விசுவாசம். அல்லேலூயா. Just imagine, it was not easy for them to carry this man to the rooftop. Hallelujah. கூரை இருந்திருக்கிறது என்று சொன்னால் நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஏதோ இது மேமாடி இருக்கிற ஒரு வீடு அல்ல. அல்லேலூயா. கூரை இருக்கிறது. ஆமென். ஒருவேளை படி இருந்திருக்குமா, இல்லாமல் இருந்திருக்குமா அவர்கள் ஏறுவதற்கு என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் பார்க்கிறாங்க, ஈஸியா அந்த கூட்டத்துல கதவு இருக்குது, வீடு இருக்குது, அழகா நுழைஞ்சு கொண்டு போய் அழகா நிறுத்தி இருக்கலாம் இயேசு கிட்ட. முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. தடைகள் அந்த இடத்துல இருக்கிறது. இயேசுவின் இடத்துல நெருங்குவதற்கு சில தடைகள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இடத்திலிருந்து போய் நெருங்கி ஒரு அற்புதத்தை பெறுவதற்கு, ஒரு அடுத்த கட்டத்திற்குள்ளே நுழைவதற்கு, ஒரு அடுத்த ஸ்பிரிச்சுவல் லெவலுக்குள்ளே, டைமென்ஷனுக்குள்ளே கால் எடுத்து வைப்பதற்கு பல தடைகள் இருக்கதான் செய்கிறது. இந்த பூமியிலே வாசல்கள் அடைக்கப்பட்டது போல இருக்கிறது, கதவு இருக்குது, ஆனா அந்த கதவுல திரளான கூட்டம் நிறைஞ்சிருக்கிறது. இந்த இந்த கை கால் வராத அந்த மனிதனை எப்படி கொண்டு செல்வது? அல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் அன்று கீவ் அப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருந்திருப்பார்கள் என்றால் இப்படி நினைத்திருக்கலாம், பரவாயில்ல கூட்டம் கூட இருக்குது, கூட்டம் குறைந்த பிறகு நாம் பிறகு இவனை தூக்கிட்டு வருவோம் என்று அந்த 4 பேர் நினைத்திருக்கலாம். அல்லது ஒரு சில மணி நேரம் வெளியே காத்திருந்து கூட்டம் குறையுமா என்று பார்ப்போம் என்று சொல்லி காத்திருந்து, கூட்டம் குறையாத போது, எந்த ஒரு மாற்றம் வராத போது அவர்கள் அந்த என்னது கை கால் வராதவனை பரவாயில்ல இன்னொரு நாள் நாம் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவனை மீண்டும் கூட்டி கொண்டு சென்றிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த 4 பேர்களுடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த 4 பேர்களுடைய விசுவாசம் என்ன செய்கிறது? தடைகளை உடைக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, that faith of that this 4 men. இந்த விசுவாசம், இந்த 4 பேருக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் தடைகளை உடைத்தது. அல்லேலூயா. முடியாத ஒரு காரியத்தை முடியும்படி செய்தது அந்த விசுவாசம். என்ன செய்தது? இந்த 4 பேர் இந்த படுத்த படுக்கையா இருக்கிறவன், படுத்த படுக்கையா முடியாதவங்களை தூக்கி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அவன் எந்த வெயிட்ல இருந்தாலும் நமக்கு தெரியல. படுத்துக்கிட்டே இருந்தாலும் வெயிட் பெரிய வெயிட்டா இருக்கும். எத்தனை வருஷம் அப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. யோசித்து பாருங்க. ஈஸியா ஒரு ஆளை தூக்கிட முடியாது. 4 பேர் இங்க தேவைப்படுகிறது.
அதனால 4 பேர் தூக்கிட்டு சில கரடு முரடான பாதைகளில் நடக்கணும், நேராக போகணுன்னாலே கஷ்டம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இதான் விசுவாசம். என்ன செய்கிறாங்க? மேலே ஏறி கூரைக்கு மேலே கொண்டு போயிட்டானுங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. உங்க வீட்டை வெளியே போய் பாருங்க, கூரையில் பாருங்க, போய் ஒரு படுக்க உள்ளவனை 4 பேர் தூக்கிட்டு எப்படி ஏற முடியும்? அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். பிரைஸ் காட். விசுவாசம் எல்லா விதமான தடைகளை உடைக்கிறது. அல்லேலூயா. Do you have such faith in you this morning? இந்த காலை வேளையில் உனக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஓ, நிச்சயம் முடியும் என்று நீ தொடர்ந்து விசுவாசிக்கிறாயா? அல்லது கிவ் அப் பண்ணுகிற கண்டிஷனில் இருக்கிறாயா? ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 4 மனிதனுடைய விசுவாசத்தை பாருங்கள். அல்லேலூயா. அவர்கள் மேலே சிரமம் பார்க்காமல் முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. தூக்குற வேலையில கீழே போட்டிருக்கலாம், என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் பார்க்கல. நான் போகிற இடம் சுகம் வருகிற இடம், நான் போகிற இடம் இயேசு இருக்கிற இடம், இயேசு இருக்கிற இடத்துல சுகம் வரும். நான் கீழே விழுந்தாவது போய் அவரிடத்துல சேருவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன காயப்பட்டாலும் பரவாயில்ல, அடிபட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் போகிற இடம் இயேசு இருக்கிற இடம். அல்லேலூயா. எந்த நிலையில நான் போனாலும் என்னை ஆற்றி, என்னை பலப்படுத்தி, என்னை குணப்படுத்தி, என்னை சரி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். காலை வேளையில பிரியமானவர்களே கவனிங்க. அந்த 4 பேர் என்ன செய்கிறார்கள்? சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி கூரையெல்லாம் திறந்து என்ன செய்கிறாங்க? கயிறை ஏதோ கட்டி பாருங்க. என்ன மாதிரியான ஒரு பெர்சவரன்ஸ், என்ன மாதிரியான ஒரு டிட்டர்மினேஷன், என்ன மாதிரியான ஒரு வைராக்கியம், என்ன மாதிரியான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? இந்த கை கால் வராத மனிதனை அப்படியே they let down the bed on which the paralytic was lying. அந்த படுக்கை அப்படியே இறக்குறாங்க. wonderful. பாருங்க 5ஆம் வசனம். when Jesus saw their faith, இயேசு இந்த கை கால் வராத மனிதனுடைய விசுவாசத்தை அல்ல, இந்த மனிதனை சுகப்படுத்தணும் என்று நினைத்த அந்த 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டபோது, அல்லேலூயா. சில வேளையில் பிரியமானவர்களே, இந்த ரகசியத்தை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். உங்களுடைய விசுவாசம் அல்லேலூயா பிறரை குணப்படுத்துவதற்கு ஒரு பாதையாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஏன்னா இந்த கை கால் வராதவன் இவனுக்கு எந்த விதமான அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையா என்று இங்க வேதம் தெளிவாக சொல்லப்படவில்லை. ஃபெய்த் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த தெளிவாய் சொல்லப்பட அவனே கை கால் வராதவன் எந்த நிலையில இருந்தான், அன்கான்ஷியஸா இருந்தானா, எப்படி இருந்தான்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க பைபிள் ஒண்ணு தெளிவா சொல்லி கொடுக்கிறது நமக்கு. இந்த 4 பேருடைய விசுவாசம் இந்த மனிதனை சுகப்படுத்த முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தான் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 4 பேரு கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம். அந்த பேரலிட்டிக், அந்த கை கால் வராதவன் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை குறிக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பேரலைஸா எல்லாம் கடந்து கொண்டு இருக்கிறதே, பேரலைஸா எல்லாம் இருக்கிறதே, கை கால் வராத ஒரு நிலையில இன்றைக்கு எல்லாம் மரித்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதே. இயேசு சொல்றார், உன்னுடைய விசுவாசம் இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இந்த விசுவாசத்தை அவர் பார்த்தபோது, he saw the faith of this man, இந்த 4 மனிதனுடைய faith பார்த்த பொழுது இப்ப இந்த பேரலிட்டிக்கை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார் 5ஆம் வசனம், son, your sins are forgiven. ஆச்சரியமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை. அல்லேலூயா. அவன் வருவது சுகத்தேவைக்காக. அவனை படுக்கையாய் கிடைக்கிறான். அவன் எழும்பி போய் என்ன பாவம் செய்திருப்பான்?
அல்லேலூயா. அவன் என்ன செய்திருக்க கூடும்? அவனுடைய தேவை என்ன? எதற்காக இந்த 4 பேர் விசுவாசத்தோடு அந்த அவனுடைய படுக்கையை கீழே இறக்கினார்கள்? எதற்காக இந்த 4 பேரு சிரமம் பாராமல் கஷ்டப்பட்டு கூரையில மேலே அவனை தூக்கி சென்று கூரையை பிரித்து அவனை இறக்கினார்கள்? இவருடைய தேவையெல்லாம் சுகம். அல்லேலூயா. இயேசு குணப்படுத்துவார், இயேசு சுகப்படுத்துவார் என்ற அந்த எண்ணத்தோடு தானே பிரியமானவர்களே இயேசுவின் இடத்தில் அவனை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு இறக்கினார்கள். ஆனாலும் இயேசு இங்கு ஏதோ வேற ஒரு காரியத்தை பேசுகிறாரே. Jesus is talking something else. He did not straight away say, "Oh son, rise and take your bed and be healed." அப்படிதான் எதுவும் சொல்லலையே. பிறகு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. அப்ப இந்த சுகத்திற்கும் இதுக்கும் ஏனோ சம்பந்தம் இருக்குது. அல்லேலூயா. There is something connection. There is something, connected between these two. என்ன கனெக்ஷன் இருக்குது? சுகத்திற்கு என்ன ஒரு கனெக்ஷன் வருகிறது? ஆண்டவர் சொல்றாரு, சன், மகனே, உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பக்கத்து பற்றி சொல்லுங்க, மன்னிப்பு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்காது? ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கறது கஷ்டம்? பிரியமானவர்களே, 3வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்டா உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். forgiveness and healing. அல்லேலூயா. மன்னிப்பு மற்றும் குணமடைதல், இது ரெண்டுமே என்ன செய்கிறது? ஏதோ கனெக்டடா இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. அவன் சுகத்திற்கு வருகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நம்ம கேட்கலாம், அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் செஞ்ச பாவத்துக்கு இப்படியா? ஒருவேளை நீங்க கேட்கலாம். பட் அதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் இந்த வேதத்தில் சொல்லப்படல. ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அவன் ஒருவேளை பாவம் செய்திருக்கலாம், அல்லது அவன் அந்த பாவம் தனிப்பட்ட பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்றைக்கு இருக்கிற டிசீஸ், இன்றைக்கு இருக்கிற டிப்ரெஷன், இன்றைக்கு இருக்கிற மனுஷனுடைய சகல பிரச்சனைக்கும் அடித்தளமான ஒரு காரியம் என்ன? பாவம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Sin is the ultimate, என்ன சொல்றது? is the root cause of all problems. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? பிரியமானவர்களே, சுற்றி பாருங்கள். இன்னைக்கு தேசத்திற்கு சுகம் தேவை, இன்னைக்கு மனிதனுக்கு சுகம் தேவை, உலகத்திற்கு ஆரோக்கியம் தேவை, குணமடைதல் தேவை. ஒரு தேசத்திற்கு, ஒரு பட்டணத்திற்கு, ஒரு மனிதனுக்கு இமோஷனல், பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், எல்லா ரீதியிலும் we need healing. Praise God. We need healing like never before. என்றும் இல்லாதது போல இந்த நாட்களிலே நமக்கு சுகம் தேவை, நமக்கு ஆரோக்கியம் தேவை, நமக்கு குணம் அடைதல் தேவை. பிரியமானவர்களே, கண்களை திறந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஹீலிங்க்கு ஃபர்கிவ்னஸ் கனெக்டடா இருக்கு. அல்லேலூயா. சுகத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மன்னிப்பு ஏதோ ஒரு என்னவா இருக்குது? அடித்தளமா இருக்கிறது. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை அவன் செய்த பாவமாய், தனிப்பட்ட பாவமாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுங்களா பிரியமானவர்களே? அல்லேலூயா. இந்த உலகத்தின் நிலைமையை நீங்கள் பாருங்கள். ஆதாம் அன்று பாவம் செய்த பொழுதுதான் அங்கே சில பிரச்சனைக்குள்ளே ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். அல்லேலூயா. So the only problem for mankind is that he needs forgiveness. Hallelujah. No, not healing. Healing is not a problem. Restoration is not a problem. Hallelujah. புதுப்பித்தல் பிரச்சனை அல்ல, சுகமடைதல் பிரச்சனை அல்ல. மனிதனுடைய பிரச்சனை என்ன? He needs forgiveness. Hallelujah. அவனுக்கு மன்னிப்பு தேவையாய் இருக்கிறது. அவன் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. இந்த மன்னிப்பு தான் சகலவற்றையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறது.
இந்த forgiveness தான் சகல விதமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, praise the Lord. ஆகவேதான் இயேசு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது என்னது, தேவன் இவ்வளவா இந்த உலகத்தை நேசித்தபடினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை எதற்கு தந்தார்? மன்னித்து, அல்லேலூயா, சுகத்தை கொடுத்து நித்திய ஜீவனை தருமதிக்கு கர்த்தர் அதை செய்தாரே. அல்லேலூயா, praise the Lord. we need healing. பிரியமானவர்களே, சபைக்கு ஹீலிங் தேவை. praise the Lord. சபைக்கு ஆரோக்கியம் தேவை, சுகம் தேவை. church need healing. Hallelujah. families need healing. Hallelujah. nations need healing. cities need healing. Hallelujah. our bodies need healing. Hallelujah. our hearts need healing. Hallelujah. our soul needs healing. நம்முடைய ஆத்மாவுக்கு சுகம் ஆரோக்கியம் தேவை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு ஒரு ரூட்டை காண்பிக்கிறாரு. என்ன தெரியுங்களா? forgiveness. மன்னிப்பு. Hallelujah. praise the Lord. இந்த கால வேளையில நல்லா கவனிங்க. praise the Lord. Sin is the root of all problems, all diseases, all issues, depressions and everything. But if you know that you are forgiven, hallelujah, then you shall receive your healing. நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு இந்த வார்த்தையை சொல்லி, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அங்கே சில ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க. அல்லேலூயா, வேத பண்டிதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள், இப்படிப்பட்ட பரிசேயன்கள், அப்படிப்பட்ட வேத பண்டிதர்கள் என்ன செய்யறாங்க? உள்ளத்துல என்ன உடனே கரெக்டானதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயோ, யார் இந்த மனிதன்? எப்படி இவன் பாவத்தை மன்னிக்க முடியும்? யூதர்களுக்கு நல்லா தெரியும், பாவத்தை மன்னிக்க கூடியவர் தேவன் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா, கடவுள் மட்டும்தானே மன்னிப்பை தர முடியும். அல்லேலூயா, praise the Lord. இயேசு இவர்கள் உள்ளத்திலே யோசித்த காரியங்களை கண்டு என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? why do you reason about these things in your hearts? 7ஆம் வசனம் சொல்றாங்க, அவங்க who can forgive sins but God alone. கடவுள் மட்டும் தானே ஐயா பாவத்தை மன்னிக்க முடியும், இந்த மனுஷன் எப்படி செய்ய முடியும்? இயேசுவை பார்த்து சொல்றாங்க. அப்ப இயேசு 8ஆம் வசனத்துல why do you reason about these things in your hearts? ஏன் இப்படி உள்ளத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்ப கேட்கிறார், which is easier to say to the paralytic your sins are forgiven you, or to say arise, take up your bed and walk? இப்பதான் கேட்கிறாரு, சொல்றாரு, அந்த கை கால் வராதவனிடத்துல பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது இலகுவா, ஈஸியா, அல்லது எழுந்து நட என்று சொல்வது ஈஸியா? இப்ப சொல்றாரு, but that you may know that the Son of Man has power on earth to forgive sins, he said to the paralytic. உங்களுக்கு அறியணும்ன்றதுக்காக இப்ப நான் செய்யறேன். மனித குமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கை கால் வராத மனிதனை பார்த்து சொல்லுகிறாரு, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு போ. அல்லேலூயா, ஒரு அற்புதம் அங்க வருகிறது. அதை கேட்ட உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? எழுந்து, அல்லேலூயா, எல்லாரும் பார்க்கத்தக்க அவன் படுக்கையை தூக்கி கொண்டு சுகத்தை பெற்றவனாய், அற்புதத்தை பெற்றவனாய் நடந்து போகிறவை வேதம் அங்கு எழுதியிருக்கிறது. ஆச்சரியமான காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உள்ள வந்த விதம் வித்தியாசம். பிரியமானவர்களே, the way he entered into that house is different. அவன் கூரையை பிரித்தெடுத்து அவன் படுக்கையில இறக்கப்பட்டான். ஆனா இயேசுவை பார்க்க போன விதம் வித்தியாசம், பார்த்த பிறகு திரும்ப வர விதம் வித்தியாசமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இப்பொழுது அவன் வீட்டை விட்டு எப்படி வெளியே வந்துறீங்களா? படுக்கையை தூக்கிட்டு கம்பீரமாய் நடந்து வருகிறான். இது ஏன் நடந்தது? இயேசு என்ன தெரியுங்களா சொல்றாரு?
உன் பாவத்தை மன்னித்தேன் என்று நான் சொல்றேன் பத்தியா, அதனுடைய ஆதாரம் என்ன தெரியுமா? சுகம். அல்லேலூயா. The evidence that you have received your forgiveness, the evidence is that you will receive healing. Hallelujah. நீ மன்னிக்கப்பட்டு விட்டாயிற்று என்ற ஆதாரம் என்ன தெரியுமா? உனக்கு சுகம் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. அதுதான் இயேசு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேத பண்டிதர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் மன்னித்தேன் அப்படின்ற காரியத்துல நீ என்ன சொல்ற? கடவுள் தான் மன்னிக்க முடியும். நான் கடவுள் என்று நீ அறிந்து கொள்ளத்தக்க இப்பொழுது எழுந்து நட அப்படி என்று கத்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு கடவுளா? இஸ் ஜீசஸ் காட்? பைபிள் எங்க போட்டிருக்குதா? அப்படி நிறைய டிபேட்லாம் பண்ணுவாங்க. இங்க இயேசு ப்ரூஃப் பண்றார். அல்லேலூயா. நீ சொல்ற உண்மைதான், கடவுள் தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்ற. இப்ப நான் வாயால சொன்ன மன்னிப்ப நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல, இப்ப நான் செஞ்சு காட்டுறேன். அல்லேலூயா. நான் தான் கடவுள், நான் தான் தேவன், நான் தான் மெய்யான தேவன், நான் தான் தேவன். வாயால மாத்திரம் அல்ல, வார்த்தையினால சொல்லிவிட்டு விடுகிறது அல்ல, செய்து காண்பிக்கிறேன் என்று கர்த்தர் நன்று நிரூபித்தார். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு ஆண்டவர். அநேகர் கேள்வி கேட்கிறாங்க, ஜீசஸ் காட்? இயேசு கடவுளா? இயேசு கடவுள். அல்லேலூயா. பக்கத்தில் பற்றி சொல்லுங்க, இயேசு கடவுள், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. அவரே தேவன். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். He is the one and only God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. Praise the Lord. அப்ப பிரியமானவர்களே, நான் முடிக்கிறேன். மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? மன்னிப்பு. அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நீ யாராவது ஒன்னு மன்னிக்காமல் இருக்கிறாயா? அல்லது நீ உன்னையே மன்னிக்காமல் இருக்கிறாயா? நீ அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க ஏன் தெரியுங்களா விடுதலை பெற முடியல? ஏன் தெரியுங்க ஆசீர்வாதத்தை பெற முடியல? ஏன் தெரியுங்களா சுகத்தை பெற முடியல? Because there is no forgiveness in them. Hallelujah. There is no forgiveness in them. They don't forgive. They don't forgive. நான் சொல்றேன், உன் சகோதரன் சகோதரியை மன்னி, உன்னை சுற்றி இருக்கிற நபரை மன்னி. அல்லேலூயா. அதற்கு மேல உன்னையே நீ மன்னி, உன்னையே நீ மன்னித்து விடு. அல்லேலூயா. சிலர் பாருங்க, கடந்த காலத்திலே கடந்த தப்புலே வாழ்வாங்க. இன்னும் இப்படி செஞ்சுட்டனே, அப்படி செஞ்சுட்டனே, அப்படி செஞ்சுட்டனே அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் மன்னிக்க முடியாத தன்மையில் இருப்பாங்க. எப்படி தேவன் உன்னை மன்னிப்பார்? ஆண்டவர் சொல்றார், நீ அவரிடத்த போனா முதலாவது அவர் உன்னை மன்னித்து உன்னை குணப்படுத்துவார். But you must learn to forgive yourself. Hallelujah. And you must forgive others. பிறரை நீ மன்னிக்கணும். Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆங்கிலத்தில் forgiveness is a gateway for healing. Hallelujah. Praise the Lord. மன்னிப்பு ஆரோக்கியத்துக்கும் குணத்திற்கும் சுகத்திற்கும் ஒரு வாசலா இருக்கு. Praise the Lord. Praise the Lord. Forgiveness is a gateway to healing. Hallelujah. ஒருவேளை நீ உன்னையே மன்னிக்க முடியாமல் இருக்கிறாயா? ஒருவேளை நீ மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில கசப்பு உனக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. அதுவே பல வியாதிகளுக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. அதுவே உன்னுடைய குணத்திற்கு உன்னுடைய சுகத்திற்கு தடையாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு சொல்றாரு, இதுக்கு மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, forgive one another. Forgive one another. ஒருத்தர் மன்னியுங்கள். அல்லேலூயா. உங்களையே நீங்கள் மன்னித்து விடுங்கள். அடுத்தது நீங்க என்ன செய்யணும்? தேவனே என்னை மன்னியும். அல்லேலூயா. இந்த தேசம் குணமடையணுமா? இந்த தேசத்திற்கு மன்னிப்பு தேவை. நம்முடைய பட்டணம் குணமடையணுமா? இந்த பட்டணத்திற்கு மன்னிப்பு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி யார் அந்த மன்னிப்பு கொடுக்க முடியும்? சற்று முன்பு பார்த்தோம், இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. அவருக்கு ஒருவருக்கு அதிகாரம் உண்டு மனிதனை மன்னித்து அந்த மன்னிப்போட
ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வரும், ஒரு கிரியை நடக்கும், ஹீலிங். ஹல்லேலூயா. when Jesus said he has forgiven you, அவர் உன்னை மன்னித்தார் என்று சொல்வாரானால் அர்த்தம் என்ன? அவர் உன்னை குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. we need healing. praise God, praise God. our body need healing. நம்முடைய இமோஷனல் ஹீலிங் நமக்கு தேவை. praise the Lord. மன்னி, உன்னை சுற்றி இருக்கிறவர்களை மன்னிக்க பழகிக்கொள். ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்க பழகிக்கொள், உன்னை மன்னிக்க பழகிக்கொள். தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்ல பழகிக்கொள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாவத்தை குறித்து அதிகமாய் பேச மாட்டாங்க, பாவத்தை குறித்து அதிகமாய் கண்டித்து உணர்த்த மாட்டாங்க. பிரியமானவர்களே, இயேசு நமக்கு சொல்றாரு, பாவம் தான், பாவம் இன்னும் நமக்குள்ள இருக்குமானால், நம்ம மன்னிப்பு பெறாமல் இன்னும் இருப்போமானால் அதுவே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தடையாய் மாறிவிடுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் இந்த தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது, பட்டணத்திற்காக ஜெபிக்கும் பொழுது மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும். தானியேலுடைய ஜெபத்தை பாருங்கள், 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் புஸ்தகத்திலே தானியேல் எப்படி ஜெபிக்கிறார், எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே எங்களை மன்னியும். சிறையில பிடிக்கப்பட்ட நிலையில தானியேல் ஒரு பரிசுத்தவான். தானியேல் தேவனுடைய சமூகத்தில் நல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று தேவனுக்காக பரிசுத்தமாய் வைராக்கியமாய் இருந்த ஒரு மனிதன். ஆனாலும் 9ஆம் அதிகாரத்தில் அவனுடைய ஜெபத்தை பாருங்கள். தேவனே என்னை மன்னியும், எங்களை மன்னியும், எங்கள் தேசத்தை மன்னியும், எங்கள் பட்டணத்தை மன்னியும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து நாங்கள் சுகத்தையும் சேமத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதான் நம்முடைய ரகசியம், இதுதான் ரகசியம் பிரியமானவர்களே. So today, this morning, I would like to emphasize once again, forgiveness brings healing. Hallelujah. Praise the Lord. மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில குணமடைதலை கொண்டு வருகிறது. எஸ், கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஓ ரவா சந்தரனமா செக்கிரி அந்துரனமா. இயேசு எது நமக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீ வேற எதையோ நினைத்து, ஆண்டவர் இது எனக்கு தேவை என்று, ஒரு சுகம் எனக்கு தேவை. சுகம் என்றது நம்முடைய பிசிக்கலை மாத்திரம் நான் சொல்லல, நம்முடைய மனசு, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்பம் ஆரோக்கியம் அடையணும், எல்லாமே மாறணும், ஹீலிங் வரணும். அல்லேலூயா என்று நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஹீலிங்க்கு அடிப்படையா ஒரு காரியம் இருக்கு, forgiveness. அது வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குதா? இன்னும் ஏதோ ஒரு சின்ன பகுதியில் இன்னும் அந்த forgiveness நீ இன்னும் அது ஒருவேளை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீ அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை இன்னும் நீ பிறருக்கு அதை கொடுக்காமல் இருக்கலாம். அதுவே தடையாய் மாறுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதுவே சுகத்திற்கு தடையாய் இருக்கிறது. கண்களை மூடி உன்னை ஆராய்ந்து பார்க்கிற நேரம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையில குணமடைகிற நேரம் வந்து விட்டது. It is time for you to receive your healing. It is time for your family to receive the healing. Hallelujah, from the Lord. Let us pray. Let us pray. Let us vindicate ourselves. Hallelujah. Let us search our hearts. Where there is forgiveness, there will be healing. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. எங்கெல்லாம் இன்னும் ஆண்டவரே மன்னிப்பு தேவைப்படுகிறது என் வாழ்க்கையில், என் மனசுல, என் உள்ளத்துல, என் குடும்பத்தில். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு விஷயம் நான் ஆராய்ந்து பார்த்து என்னை அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லலாமா? கைகளை உயர்த்தி எல்லாரும் செபிப்போம். அந்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே வார்த்தையை பெற்று, ஆண்டவரே இதோ பெற்றுக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். ஸ்தோத்திரம். நன்றி 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 கர்த்தாவே. கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார், தேவன் என்னோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லி மெய்யாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த காலவேளையில நான் ஜெபிக்கிறேன். ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். Let there be healing in their family right now, Lord Father, as they heed the word of God and as they yield themselves, Lord, in prayer. Lord, I pray that you will bless them, shower upon them your healing right now. In any area that they need the healing of Father, அவர்கள் அப்பா தேவைப்படுகிற சுகம் தேவைப்படுகிற எந்த பகுதியா இருந்தாலும் தங்களை தாழ்த்தி இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இதோ ஜெபித்து ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. எங்களை மன்னித்து
எங்களை சுகப்படுத்துகிறவர், எங்களை மன்னித்து எங்களை ஆண்டவரை புதுப்பிக்கிறவர். எங்களை மன்னியும், எங்கள் தேசத்தை மன்னியும், எங்கள் பட்டணங்களை மன்னியும், எங்கள் தலைவர்களை மன்னியும், சபையை மன்னியும், எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும், எங்கள் குடும்பத்தை மன்னியும், எங்கள் உற்றார் உறவினர்களை மன்னியும். மன்னித்து மனமிறங்கி எங்கள் காயங்களை ஆற்றி எங்களை சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Thank you, Lord. We receive your healing in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம் சுகத்தை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.